பிறந்த நாள் அன்னைக்கு எதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க எல்லாம்? ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு பற்றியா? எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அத்தை, யாருக்கு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதில் போக சந்தோஷம். நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னைங்க சிஸ்டர் கேக்கு வெட்ட சொன்னீங்க இல்லைங்களா? நான் அதை என்ன பண்ணேன், ஷார்ட்ஸில் போட்டு விட்டான். யாராவது பார்த்தா பாஸ்ட் பர்த்டே கேக்கு வெட்டுறத பார்த்து 2 பேரும் சேர்ந்து வெட்டுறாங்க, வெட்டிங் டே இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நான் 32nd சர்ச் பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறது தான். நான் எங்களுடைய பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கெலாம் நாங்கள் கேக்கு வெட்டுறது கிடையாது. சர்ச்சு பர்த்டேக்கு அது நீங்கள் சொன்னதுனால, நீங்கள் சொல்லி உங்கள் விருப்பத்துக்காக செஞ்சது, அவ்வளோதான். சில காரியங்களில் எப்படி சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டிய சில காரியங்களில் அப்படி செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் கொண்டாட்டம் கிடையாது. அது கர்த்தருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறது, அதுக்காக செய்யறது. மற்றபடி கொண்டாட்டத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. எத்தனையோ முறை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு நான் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு அயன் பண்ண முடியாமல் முதல் நாள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நின்றுருக்கேன் நான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு. ஏன்னா நமக்கு கொண்டாட்டம் கிடையாது, கொண்டாடுறது கிடையாது. கொண்டாடுகிறவர்கள் தான் புத்தாடைகளை அணிந்து கொண்டு கொண்டாடுவார்கள். அதை வேறு விதத்தில் பல விதங்களை வெளிப்படுத்துவார்கள். நமக்கும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் கொண்டாட்டத்திற்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. கேக்கு விட்டு கொண்டாடுறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து இந்த சர்ச்சு பர்த்டே 6 பங்கு பெற்று இத்தனை ஆண்டுகள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தாரேன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்களே, அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவ்வளோதான். கவனிங்க,